ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு சில பேசிக்கான விஷயங்களும் நான் சொல்லக்கூடிய முக்கியமான டாப்பிக்களையும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நோட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கெட்டு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான். இதில் வந்து குறைவான முதலீட்டை போட்டு அதிகமான லாபங்களை ஈட்டக்கூடியதான் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இருக்குது. இதில் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வாரத்தில் எத்தனை நாள் இருக்கும், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இந்த மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும் அப்படின்னா வாரத்தில் 5 நாள் வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்கும். அது வந்து மண்டே டு ஃப்ரைடே வரை, சாட்டர்டே சண்டே வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் 24 ஹவர்ஸும் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்கும். எந்த நேரம் வேணாலும் ட்ரேடிங் இன்வால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து கரன்சி பேர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன கரன்சி பேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பைப்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். லாட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மார்ஜின் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் லிவரேஜ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ப்ரெட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து பேசிக்கான விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சில இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்னன்னு சொன்னீங்களா, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ரெண்டாவது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், மூணாவது வந்து சைக்காலஜி, நாலாவது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் இதில் வந்து முக்கியமாக ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ அதுவுமே ஒரு டாப்பிக்காக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். தென் என்ன ப்ரோக்கர் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர், என்னென்ன வெப்சைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் 1 by 1 நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேசிக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணணும்னு சொன்னால அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.